ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். தகுதியும் தரமும் இருந்தால்தான் அன்னையையும் அடிகளாரையும் அறிய முடியும். அஞ்ச வேண்டிய சில விஷயங்களும் உண்டு. அஞ்ச வேண்டிய அந்த விஷயங்களுக்கு அஞ்சினால் வேறு எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. நெஞ்சார பொய் சொல்ல அஞ்ச வேண்டும். அதர்மம் செய்ய அஞ்ச வேண்டும். ஆணவம் கொள்ள அஞ்ச வேண்டும். அஞ்ச வேண்டிய இந்த விஷயங்களுக்கு அஞ்சாமல் இருப்பது அறிவுடைய நிலை ஆகாது. அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு அஞ்சுவதும் இன்னதற்கெல்லாம் மட்டும் அஞ்ச வேண்டும் என்று அறிந்து செயல்படுவதும் அறிவுடையவர் நடவடிக்கை நடைமுறையாகும். கைகளை வீசி நடப்பதற்கு அஞ்சிக்கைகளை கட்டியே நடந்தேன் என்று பேசுவார். வடலூர் வள்ளலார் ஆணவம் கொண்ட வீணரை கண்டு அகம் பதைத்தேன் என்றார். தனக்கு ஆணவம் கூடாது என்று நினைத்ததில் இராமலிங்க அடிகளாரின் அடக்கம் புரிகிறது. ஆனால் ஆணவம் கொண்ட வீணரை கண்டு அவர் கலங்குவதன் காரணம் என்ன? அஞ்சுவதன் அர்த்தம் என்ன? ஆணவம் கொண்ட இவன் அழியப் போகிறானே என்று கருணை உள்ளம் கலங்குகிறது. தெய்வம் மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கிறது. அதை பயன்படுத்த சர்வ சுதந்திரமும் கொடுத்திருக்கிறது. மனிதனுக்கு நல்வழி காட்டியாகவும் இருந்து காட்டுகிறது. ஆனால் மனிதன்தான் தலைக்கணம் பிடித்து ஆட்டம் போடுகிறான். தெய்வம் நின்று கொல்லும் என்னும் அச்சம் வேண்டும். ஓம் சக்தி.